செக்கன்னு வந்து போயிட்டு வர்றாரு அங்க போய் பச்சை கலராவும் இருக்கு எல்லோ கலராவும் நல்லா பூத்தா கலர் வரும் சைடுல. நல்லா இதா சூப்பரா இதுதான். இதுதான் 2 பூ பறிச்சாச்சு. வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வரோம். நான் வந்து சிட்டி கிடையாது பேபி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இதையுமே பறிச்சு கொடுத்தா அனுப்புனா ஒரு நாள் சாம்பார் வைப்பாங்கல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே குளிச்சு முடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போறியா? ஃப்ரெண்ட்ஸ், மாமா ஊருக்கு போறாரு இன்னைக்கு. நீனா மாமா மட்டும் தான் ஊருக்கு போறேன் பேபி. கோச்சிங்னு போறியா? ஆமா. அப்ப எனக்கு ஜாலிதான். பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் என் கூடயே இருந்தா இப்படி ஒரு நாள் ஊருக்கு போனாதான் ஜாலியா இருக்கு எனக்கு. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்க என்ன சொல்றாருன்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிங்ல ஊருக்கு போறேன். கோச்சிங்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலை இருக்கு. அப்படியே அப்பா விட்டுட்டு நம்மளும் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா, அதுக்காக கிளம்புறேன். ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம வந்து 12 மணி இல்ல 1 மணிக்கு ஜெஸ்டா கூப்பிடணும். கரெக்டா 1 மணிக்கு ஜெஸ்டா கூப்பிடுறதுக்கு வந்துடணும். அதுக்குள்ள வந்துடணும். போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அம்மாவுக்கு. அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து செஞ்சா இல்லையா கூழ், ராகி கூழ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. அட கேக் மாதிரி வந்து ரெடியா இருக்கு பாத்தியா பேபி? நான் கூட தண்ணியா இருக்கும்னு நினைச்சேன். சோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா வாசனையா இருக்குங்க கூழ். நல்லா வாசனையா இருக்கு. இப்போ இது மேல இருக்க இந்த ஏடு மட்டும் எடுத்துடணும். எடுத்துட்டு அழகா கரைச்சிடலாம். ஓகே ஓகே. கரைக்கும் போது இது கட்டி முட்டியா இருக்கும், அதனால இது மட்டும் ஒரு ஓரமா நான் எடுத்துடுறேன். இதுல குழம்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏடுல மேல ஏடு மட்டும் தனியா எடுத்துடணும். ஏடு. அதுக்கப்புறம் வந்து கூழ்ல முக்கியமானது காந்த வந்து நல்லா இருக்கும் தெரியுமா? அடியில வந்து அடி பிடிச்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுப்புல செய்யும் போது ஒரு லேயர் அடி பிடிச்சிருக்கோம். அதை எடுத்து வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். யார் அதுக்கெல்லாம் கூழோட அடிக்காந்த பிடிக்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல இருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கு முழுகுது. அந்த காலத்துல இருந்தே என்ன 60 வயசு கேள்வி என்ன ஆயா மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடுறேன், எங்க வீட்டுல செய்வாங்க, எனக்கு தெரியுது. சரி சரி. இங்க பாருங்க கூழ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே பாடு பேபி. இங்க பாருங்க கேக். ஹாப்பி பர்த்டே கேக்கா? கட்டியா? வாவ், சூப்பரா வருது கேக் மாதிரி. இது மாதிரி இருந்தா தான் சீக்கிரமா கெட்டு போகாது. கட்டியா இருந்தா கூழ், தண்ணியா இருந்ததுன்னா சீக்கிரமாவே புளிச்சிடும் அப்படியே. ஓகே. இது அப்படியே வெளியே வச்சா ஒரு 2-3 நாளைக்கு கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வாவ், சூப்பரான கன்சிஸ்டன்சில இருக்கு சங்கீதா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சிட்டே கூழ் கரைச்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூழ் வந்து கொடுத்தா நம்மளால கட்டி கூழா கொடுத்தேன்னா அங்க போய் கரைச்சி குடிப்பாங்க. ஆமா, கட்டி கூழா எடுத்து வச்சிரேன். ஓகே ஓகே. அப்படியே கட்டி கட்டியா எடுத்து பேக் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணி வில்லேஜுக்கு போகுது. வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வரோம். நான் வந்து சிட்டி கிடையாது பேபி. நீ வில்லேஜ் தானா? சரி. எங்க அம்மா வந்து செய்வாங்க, இருந்தாலும் நான் இப்ப செய்யறேன்ல, ஊருக்கு தானே போறோம், அதனால வந்து எடுத்துட்டு போறேன். ஓகே போதும். இது நம்ம இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம் வந்து. ஓகே. என்ன ஜெஸ்டா கூழ் பிடிக்குமா உனக்கு? இங்க பாரு, ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியா இருக்காரு. கூழ் வந்து கரைச்சிடலாம். கூழ் கரைக்கிறதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் நம்ம உடைச்சு விட்டு கொஞ்சம் வந்து கரைச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தினாதான் அந்த கட்டி முட்டியுமா இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்டே தண்ணி ஊத்திட்டோம்னா தண்ணியில வந்து சரியா கரையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊத்தி கரைக்கணும். தண்ணி ஊத்தி கரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கூழ் வந்து பாத்தீங்கன்னா கரைச்சிட்டேன். அப்படியே ஒரு சொம்புல ஊத்திக்கலாம். சொம்புல இருக்காது அப்பாக்கு. நீங்க பாருங்க, அப்படியே வந்து நொய் அந்த சோளம்லாம் சேர்த்தோம் இல்லையா, அது அப்படியே நொய்யா இருக்கு பாருங்க. சாப்பிட நல்லா இருக்கும். ஜெஷிதாக்கு கூழ். ஜெஷிதாக்கு டம்ளர்ல கூழா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன், மார்னிங் டிஃபன். ஜெஷிதா கூழ் தான். சைடு டிஷ்க்கு பத்தியா பெரண்டை ஊறுகாவா ஃப்ரெண்ட்ஸ்? பெரண்டை ஊறுகாய். அதுக்கப்புறம் புதினா ஊறுகாய். கூழுக்கு சைடு டிஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதினா ஊறுகாய், அதுக்கப்புறம் பெரண்டை ஊறுகாய் கொஞ்சம். வாவ், செம வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே. அவ்வளவுதான். இப்போ கூழ் கொடுப்போம். ஜெஸ்டாக்கு கூழ் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். கூழ் பிடிக்கணும் ஜெஸ்டாக்கு.
குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்ல. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? அது கூழ் தான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கா? அருமையா இருக்குதா கொய்மா இருக்குதுன்னாரா? அப்ப அருமையா இருக்குதுன்னாருல. ஆமா அருமையா இருக்கு சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். மொட்டை மாடிக்கு ஏன் வந்திருக்கேன்னா இங்க பாருங்க காலிஃப்ளவர் வந்து பறிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் அம்மாக்காக. 3 பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ மட்டும் பறிச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது சின்னதா இருக்கு இந்த பூவும், அதுக்கப்புறம் அங்க ஒரு செடியில இருக்குல்ல சின்னதா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாள் நம்ம வந்து சமைச்சிக்கலாம். ஓகே. எங்க அம்மாக்கு 6 பை பிடிக்கும். 6 பை செய்ய போறாங்களா? ஆமா. அப்படியே வடை செய்யுங்க. பூவே உடைஞ்சிரும். அப்படிதான் வடை. ஏய் சம சாங்காயித்து. அவ்வளவுதான். இங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்குப்பா. நல்ல பெரிய பூ தான் இது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பெரிய பூ தான். நம்ம பறிச்சதுல இதுதான் நல்ல பெரிய பூ. கரெக்டா? ஆமா நம்ம மொட்டை மாடியிலே இதுதான் நல்ல பெரிய பூ. பூவுமே பூத்துருச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலிஃப்ளவர் பூவுமே பூக்க ஆரம்பிக்குது. முத்திருச்சு அதனால பறிச்சுக்கிறோம். ஒரு 2 பூ பறிச்சுன்னு வா போலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பூ பறிச்சாச்சு. இன்னும் 2 பூ தான் காலிஃப்ளவர் இருக்கு. மத்த எல்லாமே வந்து அறுவடை பண்ணிட்டோம். அம்மா வீட்டுல நட்டது வளரவே இல்லையா, அதனால எப்ப பூ பூக்கிறது நம்ம வீட்டுல இருக்க பூ வந்து கொடுத்தா அனுப்பலாம் சொல்லிட்டு அவரைக்காய் நிறைய முத்தி போச்சு செய்யுதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இதையுமே பறிச்சு கொடுத்தா அனுப்புனா ஒரு நாள் சாம்பார் வைப்பாங்கல்ல. ஆமா செம அவரைக்காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டை பட்டையா சூப்பரா இருக்கு. கூட பூ நான் வச்சுக்கிறேன், நீ அவரைக்காய் பறி. பூ அழகா. இப்பதான் அவரைக்காய் பறிச்சு பேபி நானு. அதுக்குள்ள இவ்ளோ அவரைக்காய். தக்காளி பழம் ஒரு செட்டு நிறைய பழுக்க போகுது செய்யுதா. ஒரு 5-6 பழம் பழுக்க போகுது. அங்க பாரு ஒரு பழமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அடுத்த ரவுண்ட் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. காயெல்லாம் பறிக்க தான் நிறைய வருது. நம்ம அப்படியே விட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா ஆமா அதுக்கப்புறம் பூ வைக்காது. எல்லாத்தையும் பறிச்சிடணும். இந்த பறிச்ச பிறகுதான் அந்த பறிக்கிற காம்புல இருந்து இன்னொரு பூ வச்சு அதுல இருந்து அப்படியே காய் வரும் அவரைக்கெல்லாம். அவ்வளவுதான், ஃபுல்லா பறிச்சுட்டு வா போலாம். மொட்டை மாடிக்கு வந்தாலே ஏதாவது ஒன்று அறுவடை பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்க்குது. நேற்று வந்து 2 வெண்டைக்காய் பறிச்சுட்டு போனேன். அடுத்து தக்காளி பழம் டெய்லி ஒரு 2 தக்காளி 3 தக்காளி வந்து பழுத்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்தா அந்த 2 தக்காளி பழுத்துரும் அங்க இருக்கு போறது. அவ்வளோதான். இதுதான் காலிஃப்ளவர் பறிக்க வந்தா ஒரு கை நிறைய அவரைக்காய். பேபி கையிலயும் நிறைய அவரைக்காய் வச்சிருக்காரு. சரி போலாம். அவரைக்காய் காய்ச்சிருக்குன்னு இங்க பாரு. இது முத்தி விதையே ரெட் ஆயிடுச்சு பாத்தியா. முத்திடுச்சு. அள்ளி வை. இது அப்படியே வச்சா விதைக்கு வைக்கலாம் பேபி. நான் தான் பறிச்சிட்டேன். என்ன பண்ணணும் இந்த டைம், மொட்டை மாடியில விதைக்கு விடணும். எல்லாமே விதைக்கு விட்டு எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம அப்பப்ப விதை கடையில வாங்குறோம்ல, எது நல்லா காய்க்குது பார்த்து இதெல்லாம் விதைக்கு ஒண்ணு விட்டுட்டுனா நமக்கு நம்ம மறுபடியும் வந்து அடுத்த வருஷம் நட்டு வைக்கலாம். அவ்வளவுதான். அவரைக்காய் காலிஃப்ளவர் எவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. பரவாயில்லையா, இதுவே குட்டின்ற நல்ல பெருசா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல. இது வந்து அந்த பைத்திங்கா நேற்று வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த பைத்திங்கா கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓகே. அப்புறம் வந்து கேவுர் மாவு அரைச்சி தர சொன்னாங்க. கேவுர் மாவு இதெல்லாம் சிறுதானியம், அவங்க சுகர் இருக்குல்ல, அதனால வரது என்ன சாமை அது மாதிரி. அதோட முக்கியமான ஐட்டம் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. சங்கீதா செஞ்சு எறும்பு வந்துச்சு. அதுக்குள்ள எறும்பு வந்துட்டு பாரு. அவ்வளவு டேஸ்டியான ரெசிபி பேபி அது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ கேக் வந்து பார்த்தேன்னா செஞ்சேன். செம்மையா இருக்கு பாருங்க பார்க்க. அது வந்து அம்மாக்கு பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துட்டு போமா போலாம். அவ்வளவுதான், கிளம்பலாம். சங்கீதா டைம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே கடக்கு வச்சேன். போலாமா ஜெஸ்டா, ஸ்கூல் கிளம்பிட்டியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. போலாமா? இந்த பறவை கூட்டாங்க. எங்க கூட்டாங்க? மேம் 3 பேரையும் கூட்டாங்களா? சரி சரி வரேன், ஸ்கூலுக்கு வரேன் வாங்க. என்ன விட்டு நீங்க எங்க போறீங்க, எதுக்கு கிளம்பி இருக்கீங்க, என்ன விட்டுட்டு நீ ஷால் எதுக்கு போட்டுக்கிற, எங்க போறேன்னு கேட்டுனே இருக்கிறாரு. அதான் மேம் கூட்டாங்கடி, அதான் கிளம்பி இருக்கேன்னு சொன்னேன். அதான் சொல்றாரு 3 பேரையும் மேம் கூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஷுதாவை ஸ்கூல்ல விட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். பாய் கூட சொல்லல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பாய் சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்முன்னு கிளம்பி போறாரு ஒரு மாட்டுன்னு. ஆனா அழுவலாம் இல்ல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. நம்ம போயிட்டு அப்பா விட்டுட்டு அப்படியே என்னோட வேலைலாம் முடிச்சுட்டு கரெக்டா 1 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துடணும் பேபி. கரெக்டா 1:15. ஆமா 1:30 மணி கூட கூப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா போன் பண்ணி சொன்னா பாத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மணி 3 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேஜி பசங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்து பாத்துக்குவாங்க. இருந்தாலும் நம்ம சீக்கிரமா வந்துடலாம். விழுப்புரம் தானே, எங்க போறதுக்கு 1 hour வர 1 hour. வேலை முடிஞ்சிச்சுன்னா கிளம்பி வந்துட வேண்டியதான்.
இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா மரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு. பைக் எல்லாம் இப்படிதான் நாங்க வருவோம். அப்போ வந்து நல்லா நிழலா இருக்கும். ஆமா வருவோம். சோ இப்ப ஆனா ரோடு போட்டுன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் ஃபுல்லா வெட்டிடுவாங்க. ஆனா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாரா. எல்லா ஊருமே முன்னாடி இது மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. ரெண்டு பக்கமும் மரம், புளிய மரம் ரெண்டு பக்கமும் இருக்கும். நடுவுல அழகா வந்து பாத்தீங்கன்னா ரோடு இருக்கும். இப்ப எல்லா ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டி அகலப்படுத்திட்டாங்க. ஆனா பாருங்க மரம் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அந்த ரோடு இதே மாதிரிதான் ஃபுல்லா இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அகலப்படுத்துறதுனால மரம் ஃபுல்லா வெட்டுறாங்க. ரோட்டு வேலை நடக்குது. இப்ப புளிய மரம் சீசன் இல்ல, எல்லாத்தையும் வெட்டுறாங்க. ஆனா இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரம்லாம். ஆனா ரோடு அகலப்படுத்துறாங்க, நெடுஞ்சாலை. ரோடு நல்லா பெருசு பண்ணாலும் நல்லதுதான். ஒரு ஊருக்கு ரோடு நல்லா இருந்தாலே அந்த ஊரு கொஞ்சம் டெவலப் ஆயிடும். எல்லா வசதியுமே வந்து பாத்தீங்கன்னா வரும்ல. அதனால ரோடு எல்லாம் வந்து போடுறாங்க. நம்ம எதுவும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல, ரோடு போடுறாங்க. ஜஷிதாவை ஸ்கூல்ல விட்டு நாங்க வந்து கிளம்புறோம்னு சொன்னோம். ஆனா இங்க பாருங்க ஜஷிதா பின்னாடி தூங்கிட்டு இருக்கா. என்னன்னா நான் வீட்டுல வந்து அம்மாக்காக ஆசையா எல்லா பொருளும் எடுத்து வச்சல ஃப்ரெண்ட்ஸ், அத மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து விழுப்புரமே வந்து அப்பா வீட்டுக்கே போயிட்டாருங்க பாருங்க. அப்பாவே இல்ல, அப்பாவே வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போய் ரிட்டர்ன் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வேலையா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்தேன். இவரு போயிட்டு பாப்பாவே ஸ்கூல்ல இருந்து கூட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. நான் என்ன நினைச்சேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகல, நான் வேலையை முடிச்சுட்டு இப்படியே வந்துடுறேன், அப்பா விட்டுட்டு வா பேபின்னு சொன்னேன். ஆனா வந்து எப்படியும் சுத்தி முத்தி கடைசியில அம்மா வீட்டுக்கு நான் வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கு போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவோட எனக்கு தெரிஞ்ச பிளானா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பிளான்லாம் கிடையாது. நான் என்ன எங்க கிளம்புறதுனால நம்ம கிளம்பும் போது தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். எதுவுமே எடுத்துக்காம வந்து கார்ல உட்காந்துட்டாங்க. நானும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கார் வந்து எடுக்கிறேன்னா கார் டிக்கில எல்லாத்தையும் எடுத்து வந்து வைக்கணும்ல. ஆனா இவரு எடுத்துட்டு வரவே இல்லை. எல்லாமே நானே எல்லாத்தையும் எதுக்கு லேடிஸே எதிர்பார்க்கிறேன். அது நீ தான் பேபி பொறுப்பா செய்யணும். கை வீசிட்டு வந்துடலாம். அதெல்லாம் எங்கேயாவது வெளியில போனா குழந்தைய வந்து இவர் தூக்கிட்டு போனோம், இல்ல ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள்னா நீ தூக்கிட்டு போனோம். அதான் ஒரு கேரிங்க. அதெல்லாம் இவர் பண்ணவே மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவையும் விட்டுருவாரு, கட்டப்பையும் விட்டுருவாரு. இவர் மண்ணு இவர் தான் கை வீசின்னு போயிடுவாரு. நான் எல்லாத்தையும் நான் தூக்கின்னு வரணும் பின்னாடியே. இப்ப ஒரு வழியா பிளான போட்டு அவங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, ஜாலியா வந்து அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா விட்டுட்டு இப்ப நாங்க மட்டும் அம்மா வீட்டுக்கு போறோம். அப்ப மாடு மேய்க்க போயிட்டாராம். அதுக்குள்ள போயிட்டாரா? ஆமா. சோ வீட்டுக்கு போற அம்மா சமைச்சு வச்சிருக்குன்னு சொன்னாங்க, போய் சாப்பிடலாம் வா. பசி எடுத்து வச்சாங்கடா. மதியம் காலையில கூழ் மட்டும் கொடுத்து கூட்டு வந்தாங்க. நாங்க கிளம்பும்போது 8:30 மணி. ஜெஷிதா ஸ்கூல்ல விட்டு கிளம்பும்போது 9 மணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2:30 மணி ஆக போகுது. இப்பதான் வீட்டுக்கு போறோம். சாப்பிடவே இல்லை, அந்த கூழ் குடிச்சுனேன். அதேதான் போய் தான் சாப்பிடணுமே. அம்மா முருங்கைக்கீரை கடையை சொன்னேன். ஏன்னா நான் தான் கடையவே மாட்டேன் முருங்கைக்கீரை. சோ அதனால முருங்கைக்கீரை செய்ய சொல்லியிருக்கேன். போயிட்டு முருங்கைக்கீரை சாப்பிட போறோம். இன்னும் எட்டி பாத்துன்னு இருக்கேன். ஜஷிதா வந்து தூங்கினே வர்றாரு. நல்லா தூங்குறாரு, தூக்கம். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதா நல்லா தூங்குறாரு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலிதான். பிளான் போட்டு கூட்டிட்டு வந்துட்ட வீட்டுக்கு. பிளான் எல்லாம் கிடையாது. என்ன விட்டுட்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க இவங்கதான். கடைசியில நான் வந்துட்டேன்ல. கிட்ட வந்து நீ போலாம். எப்படி போலாம் சொல்லு. அதுக்காக பிளான் போட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சரி ஜஷிதா தூங்கி எழுந்துட்டாரு. ரெண்டு பேரும் என்ன ஜஷிதா எங்க வந்துருக்க? ஜஷிதா எங்க வந்துக்கிறேன்? வீட்டுக்கு வந்துட்டாரா? என்னம்மா மீன் வாசனை வருது? மீன் வறுவலா? கீரை தான் செய்ய சொன்னேன். மீன்மா சாப்பிடலாமா ஜெசிதா? எனக்கு பயங்கர பசி எடுக்குது. நான் சாப்பிட்டே ஆகணும். நான் வந்து பார்த்தேன்னா ஒரு புதுசா ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். பாப்போம். எப்பயுமே நான் செஞ்சு கொடுத்தேன்னா சாட்டி நல்லா இல்லைன்னு சொல்றேன். ஒரே ஆள் இவரு தான். இப்ப எடுத்துட்டு வருது நல்லா இல்லைன்னு. நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். அத்தைக்கு நல்லா இருக்குதுன்னா 1/2 கிலோ சக்கரை போட்டு குழம்பு எடுத்து வந்து கொடுத்தா நல்லா இருக்கும். அதேதான். இதே நீ நல்லா டேஸ்டா எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. வாப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா அம்மா முருங்கைக்கீரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. முருங்கைக்கீரை, மீன் வறுவல், முட்டை,
சோ இதான் இன்னைக்கு வந்து சைடு கருவாட்டு குழம்பு வச்சு வச்சிருக்காங்களா. சோ எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்காது, ஆனா வந்து சாப்பிடணுமேன்னு சாப்பிட்றேன். ஆனா நல்லா தான் இருக்கு டேஸ்ட். இதுக்கப்புறம் பழகிக்கலாம் சொல்லிட்டு முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நமக்கு நல்லது இல்ல, சாப்பிட்டுதான் ஆகணும். ஓகே சாப்பிடலாம். சரி சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். அதுக்குள்ளே தோட்டமாவே மாறிடுச்சு பேபி. அன்னைக்கு அவ்வளவுதான், சும்மா ரவோண்டு செடி மாதிரி இருந்தது. எல்லா தக்காளி செடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டு. இங்க உரமே போட தேவையில்ல போலியா, வெறும் வேப்பந்தழை ஃபுல்லா கொட்டி இருக்கு. பூச்சியே வராத இருக்கு பாரு. வேப்பந்தழை இருந்ததுன்னா பூச்சி மருந்து அடிப்பாங்க அத்தை. பூச்சி மருந்து இல்ல பேபி, இயற்கையான உரம், இயற்கை உரம். பெரிய பூ இங்க வந்து நம்ம வைக்க போர் போட்டிருந்தோம்ல சங்கீதா, அதனால நல்லா உரமா இருக்கு. ரோஸ் செடி வச்சிருக்காங்க அம்மா. ரோஸ் எங்க பூ இருக்குதுன்னு எதுவுமே காணா. இனிமே தான் விடும். இங்க பாரு சாமந்தி பூ வச்சிருக்காங்க. மஞ்சள் கலரா பச்சை கலரா ஏமா அது? மஞ்சள் கலர். ஆமா ஏய் கேட் போட்டாங்கடா டேய். இங்க ஒரு இந்தியா கேட் பெருசா. அன்னைக்கு வரும்போது வெறும் குச்சி மட்டும் தான் இருந்துது. நான் போட்டேன் இது. அப்படியே அத்தை கேட் ரெடி பண்ணிட்டாங்க. கரம் சாரி தான் பாஞ்சாலியே நானே கட்டினேன். அப்பா மாடு மிஸ்ட் வரதுக்கு நான் கேட்டு கட்டினேன். கேட்டு கேட்டேன். என்னம்மா என்ன பாக்குறாரு? ரஷிதா நீ போவாத உள்ள. பூ இருக்குது பாக்குறாரு. இங்க பாரு சாமந்தி பூ நட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அழகா ஒரு சாமந்தி பூ செடி வச்சிருக்காங்க. பச்சை கலராவும் இருக்கு, எல்லோ கலராவும் நல்லா இருக்கு. பூத்தா கலர் வரும் சங்கீதா. சூப்பரா இருக்கு. அப்புறம் ரோஜா செடி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடியும் வச்சிருக்காங்க நிறைய. பீர்க்கங்க அடுத்த காய் காய்ச்சிச்சு போல இருக்கே. அம்மா நீட்டு நல்லா நீட்டா வருது ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்க சூப்பரா இருக்கு. பீர்க்கங்க இங்க வர பிஞ்சு ஃபுல்லாவே காயா காய்க்குது. பிஞ்சு பூரா வெம்பி வெம்பி போகுது. இங்க பாரு இங்க ஒரு பெரிய ஆமா. பிஞ்சு வச்சு. நம்ம வீட்டுல இப்பதான் ஒரே ஒரு பிஞ்சு ரெடி ஆகுது. கை வைக்க கூடாது அத்தை. அங்க பாரு இங்க ஏன் தெரியுமா நிறைய காய் வருது. இங்க நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஃப்ரீயா இருக்குது. நிறைய இடத்துல பூலாம் நிறைய இருக்கும். வண்டு வந்து பூவுல வண்டு உட்காரும். மகரந்த சேர்க்கை வந்து ஈஸியா நடக்கும். மெத்த மேல தான் கம்மியா இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பூச்செடி வாங்கி வைக்க சொன்னாங்க. கலர் கலரா பூ வைங்க, அப்பதான் அட்ராக்டிவா வந்து பாத்தீங்கன்னா வண்டு வரும். வண்டு வரும்போதுதான் வந்து காய்கள்லாம் நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பூச்செடி நிறைய வைக்கணும் மொட்டை மாடியில. உன் பொண்ணு குடு குடு குடுன்னு கடைக்கு ஓட்டா சங்கீதா. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், பொட்டி கடைக்கு தானா போயிட்டாரு ஜஸ்விதா. அங்க பாருங்க கடைக்கு போய் வர தனியா தனியா அங்க போனா 2 நாள். இந்த நாய் தான் சங்கீதா வீட்டுக்கு வந்ததா. ஜஸ்விதா நாய் எல்லாம் இருக்குது, நீ மட்டும் தனியா போற கடைக்கு. செக்கன்னு வந்து போயிட்டு வர்றாரு. அங்க போய் அவங்க அப்பா தான். யாருமா? இங்க பாருங்க காச்சு. மீதி காசா? மீதி காச்சு. எவ்வளவு எடுத்துன்னு போன கடைக்கு? எவ்வளவுமா எடுத்துன்னு போன? பத்தப்பா. பத்தாப்பாவா? பத்தாப்பா எடுத்துன்னு போனாலா? 10 ரூபாய்க்கு ஒரு முட்டாய் வாங்கி வந்துக்கிறேன். மீதி காசை வாங்கி வந்துக்கிறேன். கையில் வச்சுக்கிறாளே ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுலேருந்தே வந்து பார்த்தோன்னா டிக்கியில் இருக்க பொருள் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே செடியெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வர லாக்ல இருக்கோ? சாவி உள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஓடு வீட்டுக்குள்ள வச்சுட்டு வரீங்க. மாத்தத்தெல்லாம் கிடையாது, அது கிடையாது. இது மட்டும்தான். இந்த 2 கட்டை பை தான். ஒரு மாமாவோட மாத்திரை பைய. நம்ம மாடி தோட்டத்துல காய்ச்சது தர்பூசணி. காய்ச்சி வாங்கிட்டு மாடி தோட்டத்துல காய்ச்சிட்டோம். இங்க பாரு அப்பா பையில இது எடுத்து வச்சேன். பெரும்பயிறு வச்சுது வச்சனே அங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுங்க எல்லாத்தையும். அது என் ட்ரெஸ், அது அப்படியே இருக்காது. ட்ரெஸ் அயன் பண்ணி. இங்க பாரு காலிஃப்ளவர் நம்ம சொல்லியா எதுக்கு? ஐயோ எத்தனை போ உள்ள போ. பாத்தியா காலிஃப்ளவர்? இதுதான் எங்க செடியில பூத்த பெரிய பூவே. இதுதான் பூ. இது இங்க பாரு கடையில விக்கிறத சின்னது பூ நம்ம தோட்டத்துல போகுது. அது பாக்கிறதுக்கு ஆசை இருக்கு. போய் போய் பாத்துருவோம். அதேதான் அதை குடு பேபி. அம்மாக்காக வந்து பாத்தீங்கன்னா இதான் நான் உனக்காக செஞ்சது. கேக். இங்க பாரு. ஓய் இங்க பாரு உத்தை. நல்லா இதா சூப்பரா இதுதான்.
இதுதான் டேஸ்டா இருந்தா சூப்பரா இருக்குது. நல்லா இல்ல டீ கேக்கு டீ கேக் செம்மையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தான் ப்ளைன் செஞ்சேன். கேக். ஆமா கடையில் வாங்கியதியா? எப்படி தெரியுது உனக்கு? கடையில் வாங்கினதே இல்லையா? நான் செஞ்சேன். சங்கீதா செஞ்சுதான். அப்பா சொன்னாரு கடையில வாங்குறத விட சூப்பரா இருக்குனாரு. கடையில வாங்குனது கையால போட்டாலே பொல பொலன்னு போயிடும். இது நல்லா சூப்பரா இருக்குதுன்னாரு. நல்லதா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச பன் இங்க பாருங்க அழகா ஸ்லைஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு சாப்பிட, செம்ம டேஸ்ட். இது நல்லா இருக்கா? இவரு நல்லா இனிப்பா இருக்கிறது. டேஸ்டா இருந்தாதான் நல்லா இருக்கா. மைதா மாவு அன்னைக்கு நான் வந்து கோதுமை மாவுல பன்னு செஞ்சுக்கிறேன். ஹெல்தியா செஞ்சு எடுத்துட்டு வந்தது. தித்தி போகணும் ஓவரா இல்லை. நான் கம்மியா தான் போட்டேனே. நல்லது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி 2 வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு பண்ணு சாச்சிங்க. பன் அன்னி சாப்பிடு. என்ன விட்டுட்டு பண்ணு சாப்பிட்டீங்க நீங்கன்னு சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதாக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு பீஸ் வச்சு கொடுத்தான்னு போறேன் நானு. கேக்கு. ஆமா ரொம்ப நாள்லாம் வச்சிடல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செஞ்ச உடனே ஒரே நாள்ல காலிடாமா? ஒரு நாள் தான். 2 நாள் இருக்கும் பேபி. அதான் ஒரு நாள் இன்னொரு மறுநாள் அவ்வளவுதான். செய்யற அன்னைக்கு இன்னொரு நாள். சோ ஏன்னா வந்து நம்மளே அப்பப்ப வேணும்ன்றப்பலாம் செஞ்சுக்கலாம். இது என்னப்பா நைட்டு தான் செஞ்சேனே. சாப்பிடுப்பா. உனக்கு நான் சக்கரை குத்த அனுப்புறேன். சக்கரை குத்தானு. சக்கரை குத்த அனுப்புறேன். நீ அவங்க சக்கரை குத்து அனுப்பாங்க, நீ கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடு. சுகரு. ஆனா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் செஞ்சு தர மாட்டேன். எப்ப செஞ்சா நீ மட்டும் சாப்பிடுற, நான் வந்தா மட்டும் எது செஞ்சு தர மாட்டேன்றாங்க. அதனால வந்து ஒருமே பொண்ணை கேக்குறான், எல்லாருமே போய் கேக்குறான். எனக்கு கேட்கணும் தர மாட்டேன். கூழ் பாரு நான் உனக்காக எடுத்துன்னு வந்தேன். வெயில் வந்துச்சு. வீணாயிட்டு இருக்கான் கூழ் நேரம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். வீணாவே ஆகாது. கூழ் வந்து வெளிய வச்சு 3 நாள் ஆனாலும் சாப்பிடுவாங்க. என்ன ஆகாது. கட்டி கூழ் தான். இங்க பாரு அப்படியே கேக் மாதிரியே இருக்கு. அவங்க வச்ச மாதிரியே இருக்குது. சூப்பரா இது. நான் கட்டியாட்டுன்னு சொன்ன பத்தியா? கட்டி ஆயிடுச்சு. நான் கூட தண்ணியா இருக்குன்னு நினைச்சேன். நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் முருங்கக்கா முருங்கைக்காய் அறுவடை பண்ணிருக்காங்க. சரியான முருங்கைக்காய். ஆனா வந்து சின்ன சின்னதா தானே இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்டுக்கே அப்பா எடுத்துட்டு வந்திருந்தாரு ஒரு 10-15 முருங்கைக்காய் கிட்ட. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.